அஹிம்சை, சத்தியாகிரகம், தனிநபர் ஒழுக்கம் ஆகிய கொள்கைகளின் முழு வடிவமாக மாறியவர் காந்தி. உலக தலைவர்கள் வரிசையில் முதன்மை நிலையில் வைத்து போற்றப்படும் அவரின் பெயர் இந்தியாவில் 53 முக்கிய சாலைகளுக்கும் வெளிநாடுகளிலுள்ள 48 சாலைகளுக்கும் சூட்டப்பட்டுள்ளது. அவரின் உருவச் சிலைகளும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. 1930இல் டைம்ஸ் பத்திரிகையால் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியராக காந்தி விளங்குகின்றார். காந்தியின் வழிக்கு நேர் எதிரான திசையில் சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே முதலில் காந்தியை தேசத்தந்தை என்று அழைத்தார். சாந்தி நிகேதன் முன்னோடி ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி என்று அழைத்து பெருமைப்படுத்தினார். 1961 ஜனவரி 26 அன்று காந்திக்கான முதல் தபால் தலையை அமெரிக்கா வெளியிட்டது. முதல் அஞ்சல் அட்டையை போலந்து வெளியிட்டு பெருமை சேர்த்தது. காந்திஜி என்ற மாமனிதரை பற்றி உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கூறும்போது, இதுபோன்ற ஒருவர் இரத்தமும் தசையுமாக இந்த மண்ணில் வாழ்ந்தாரா என எதிர்கால சந்ததியினர் வியப்படைவார்கள் என்றார். ஆம், இன்று நாம் அதிசயிக்கும் அளவுக்கு அவரது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. காந்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சத்திய சோதனை என்று கூறினார். அவர் வாழ்நாள் முழுவதும் வாய்மையை கடைபிடிப்பதில் செலவிட்டார். வாழ்நாளின் இறுதி காலம் வரை தொடர்ந்து எத்தனையோ சோதனைகள் வந்தபோதும் அவர் மனம் தளரவில்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருந்திருக்கிறது. காந்திஜி ஒரு வகையில் பிடிவாதக்காரர்தான். தான் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்கின்ற உறுதி படைத்தவர். வாயிருந்தும் ஊமைகளாக வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களை சுதந்திர போராட்ட உணர்ச்சி மிக்கவர்களாக உருவாக்கியவர் காந்தியடிகள். இதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளும் நடத்திய போராட்டங்களும் ஏராளம். விடுதலை போராட்ட காலத்தில் காந்தி ஒரு நாளைக்கு நடந்த தூரம் 18 கிலோமீட்டர் ஆகும். இவ்வாறு இந்திய நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பயணம் செய்து மக்களின் வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி திட்டங்களை தீட்டி மகத்தான வெற்றி பெற்ற மகா புருஷராக அவர் விளங்கினார். சாதிகளின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு காட்டப்படுவது சிறு வயதிலேயே காந்திக்கும் பிடிக்காத விடயமாக இருந்தது. உகா என்ற பெயருள்ள தோட்டியொருவன் அவருடைய வீட்டில் வேலை செய்து வந்தான். அவனை தொட்டால் தீட்டு என்று வீட்டில் உள்ளவர்கள் ஒதுங்கி போவார்கள். தவறி அவனை தொட்டுவிட்டால் தீட்டுப்பட்டுவிட்டது என்று சொல்லி உடனே குளிப்பார்கள். காந்திக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக இருந்தது. உகாவை அவர் மிகவும் நேசித்தார். அவரை மற்றவர்கள் ஒதுக்கி வைத்து பழகுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அவ்வாறு நடந்து கொள்வது தவறு என்று பெற்றோரிடம் எடுத்து சொன்னார். உகாவும் ஒரு மனிதன்தானே என கேட்டார். இதற்கு அவருடைய தாயார் வேடிக்கையாகவும் ஒரு விளக்கம் சொன்னார். உகாவை தொட்டுவிட்டு தீட்டு நீங்க குளிக்க வேண்டியது அவசியமில்லை. அதற்கு பதிலாக ஒரு முஸ்லிமை தொட்டு அந்த தீட்டை முஸ்லிமுக்கு மாற்றிவிடலாம் என சொன்னார். ஏனெனில் முஸ்லிமுக்கு தீட்டு கிடையாது. இது போன்ற விடயங்களை காந்தியால் புரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை. சிறு வயதில் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட இது போன்ற சம்பவங்களே பின்னர் தீண்டாமையை எதிர்த்து போராடுகின்ற உறுதியை காந்தியிடம் ஏற்படுத்தின. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி இலங்கையுடனும் ஆழமான உறவை கொண்டிருந்தார். மொத்த உலகையும் தனது கையில் வைத்திருந்த வல்லமை கொண்ட ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலையை பெற எண்ணிலடங்கா பல தியாகங்கள் செய்யப்பட்டன. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது இந்தியாவுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல, இலங்கையோடும் தொடர்புள்ளது. ஏனெனில் இந்திய சுதந்திரமே இலங்கை சுதந்திரத்துக்கு வழிவகுத்தது. இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு மாற்றமும் இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவில் ஏற்பட்ட சுதந்திர தாகம் குறிப்பாக யாழ்ப்பாண மாணவர்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக 1920களில் இளைஞர் காங்கிரஸ் ஹண்டி பேரின்ப நாயகம் தலைமையில் ஆரம்பமானது.
யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என பின்னர் பெயர் மாற்றம் பெற்ற யாழ்ப்பாண மாணவர் காங்கிரஸ் தான் காந்தியை இலங்கைக்கு அழைத்த முதலாவது அமைப்பாகும். 1927ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் திகதி இலங்கை வருகை தந்த காந்தி இந்த அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் யாழ்ப்பாணம் வருகை தந்தபோது யாழ்ப்பாண மக்கள் இன மத வேறுபாடின்றி ஒத்துழைத்து மகாத்மா காந்தியை வரவேற்றனர். மகாத்மா காந்தியின் கருத்துக்களால் கவரப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தினர் பலர் வெளிநாட்டு பொருட்களை துறந்து கதர் ஆடைகள், தேசிய உடையை அணிந்தனர். 1948ஆம் ஆண்டு காந்தியின் மறைவின் பின்னர் அவரின் கொள்கைகளை பரப்புவதற்காக இலங்கையில் அகில இலங்கை காந்தி சேவா சங்கம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அடிகளாரை நினைவு கூறும் முகமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் அவரின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. மகாத்மாவின் வாழ்க்கை வரலாறு உரிமை போருடன் ஒன்றித்து போன ஒன்றாக காணப்படுகிறது. உரிமை பெற்ற நாட்டுக்கு உயிரையே பரிசாக ஈந்த உத்தமராக அவர் விளங்குகின்றார். மகாத்மா காந்தியின் வாழ்வு, பணிகள், சிந்தனை, தத்துவம் ஆகியவற்றின் திரட்சியே சர்வோதயமாகும். உண்மையும் அகிம்சையுமே சர்வோதயத்தின் அடிப்படை கோட்பாடுகள். சர்வோதயம் என்பது அனைவரின் நலன் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. புத்தர் இயேசு வழியில் அனைவர் நலனுக்கும் துணையாக நிற்கும் காந்தியின் தனித்துவமாக காந்தியம் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.